டீலிமிட்டேஷன்ல என்ன அரசியல் பண்ணாங்களோ அதே அரசியலை தான் ஒரு பொய்யான போலியான அரசியலை இன்னைக்கு தாவேக அரசு செய்கிறது. மாணிக் தாகூர் அவர்கள் டீலிமிட்டேஷன் மேட்டர்ல பேட்டை ரவுடியை போல துள்ளி குதிக்கிறாரு. காங்கிரஸ்னாலே தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யற கட்சி. அந்த கட்சி தொகுதி மறைவரை பத்தி பேசுது. திமுகவுக்கு துரோகம் செஞ்சு முதுகுல குத்திட்டு அதிகாரத்தை ருசி பார்க்கறதுக்காக என்னென்னமோலாம் செய்து அவங்க ஏன் பிஜேபியோட சேரக்கூடாது, ஏன் அவங்க மத்திய அரசுல பங்கேற்கக்கூடாது? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நம்ம அண்மையா பார்த்துட்டு இருக்கிறோம், தொடர்ந்து டீலிமிட்டேஷனுக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ ஏஐஏடிஎம்கேவுமே கடந்த அந்த முதலமைச்சர் தலைமையில கூட்டப்பட்ட எம்பிக்கள் கூட்டத்துல கலந்துக்கல. இப்போ தயாநிதி மாறன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை பார்த்து கடுமையா சாடி இருக்கிறாரு. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நிலைப்பாடு, நச்சு பாம்பு அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு காங்கிரஸை. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்பது இந்த விஷயத்துல இந்த டீலிமிட்டேஷன், அதாவது பாராளுமன்ற தொகுதிகளுடைய அந்த எல்லை நிர்ணயிக்கிறது, பாராளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கையை கூட்டுவது, இதுதான் அந்த டீலிமிட்டேஷன். எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் தெளிவா இருக்கோம். அது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது, கூடத்தான் செய்யணும். தமிழ்நாட்டுக்குள்ள தொகுதிகளை பரவலாக்கிக்கிறணும், இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பட் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கூட்டிய அந்த கூட்டம் என்பது ஒரு மடைமாற்றம். அதாவது இன்றைக்கு ஒரு பெரிய இஷ்யூ தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துலாம் அந்த மேகதாது அணை இருக்கு. அந்த கட்டப்போற இடம், அவங்க அந்த மார்க் பண்ணியிருக்க இடம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய எல்லை பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டர் தான். ஒருவேளை நம்மளுடைய எதிர்ப்பையும் மீறி மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலையும் மீறி அங்கே மேகதாது அணை கட்டப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும், குறிப்பா டெல்டா மாவட்டம், தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆகிவிடும். பல பேர் பஞ்சம் பிழைப்பதற்கு அந்த மாவட்டத்தை விட்டே டெல்டா பகுதியிலிருந்தே வேறு ஊர்களுக்கு இடம்பெயரக்கூடிய சூழல்லாம் ஏற்பட்டுவிடும். இப்படி ஒரு தலையாய பிரச்சனை தமிழ்நாட்டிலே தண்ணீர் பிரச்சனை தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கும் போது, விவசாயிகள்லாம் போராடி கொண்டிருக்கிற பொழுது, மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் நம்மளுடைய திமுகவினுடைய எதிர்கட்சி தலைவர்களும் நாங்க தண்ணிக்கு மக்கள் தண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், அதிமுகவும் சேர்ந்து களத்துல அடிச்சு ஒரு பொய் வழக்கு வேற போடுறாங்க. ஒரு நடந்ததாக தண்ணிக்காக சண்டை போட போன எதிர்கட்சி தலைவர் மீது பொய் வழக்கு போடுறாங்க, போட்டு அலைக்கழிக்கிறாங்க. கிட்டத்தட்ட சென்னையிலே கைது செய்யப்பட்டவர் தஞ்சை செங்கிப்பட்டி வரை காவல் வாகனத்திலே அழைத்து செல்லப்படுகிறார். நாங்கள்லாம் தண்ணிக்கு போராடுறோம், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இதர கட்சிகளா இருக்கட்டும். நேற்றைக்கு கூட மரியாதைக்குரிய நம்மளுடைய ஒரு 2 தினங்களுக்கு முன்பு புதிய தமிழகத்தினுடைய நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அனைத்து தமிழ் உறவுகளை, தமிழ் நலன் சார்ந்த கட்சிகள் எல்லாம் அழைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை, கண்டன கூட்டத்தை நடத்தி இருக்கிறார். அப்ப இந்த தமிழ்நாட்டின் மீது உண்மையான உணர்வாளர்கள்லாம் மேகதாது அணை பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு ஒரு தலையாய பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை. அந்த அணை கட்டப்பட்டால், குறிப்பா தமிழ்நாட்டுடைய எல்லை பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டர் கட்டப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாலைவனம் ஆகிரும். அதனால இந்த காவிரி தண்ணீரே நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். கிட்டத்தட்ட 1924 போற்றப்பட்ட நதிநீர் ஒப்பந்தம் ஆல்ரெடி நீர்த்து போக செஞ்சுட்டாங்க. அதை எதிர்த்துதான் நம்ம அதை சேலஞ்ச் பண்ணி தான் நம்ம உச்ச நீதிமன்றம் போய் காவிரி நடுமன்றத்துல தீர்ப்பை பெற்று, அந்த தீர்ப்பை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி அரசியலை வெளியிடுவதற்கு புரட்சி தலைவி மறைந்த அம்மா அவர்கள் தான் காரணமா இருந்தாங்க. இது மறுக்க முடியாத உண்மை. இப்படிப்பட்ட சூழலிலே அதை பாதுகாப்பதற்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்மளுக்கு 177 டிஎம்சி தண்ணீர் நம்மளுக்கு கொடுக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாசத்துல 40 டிஎம்சி தண்ணீர் நம்மளுக்கு வரணும். 3 டிஎம்சி தண்ணீர் கூட நம்ம கொடுக்கல. சார், இப்போ இந்த காவிரி விவகாரம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த சொல்ல வர்றேன். ஒரு முதலமைச்சர்னா
ஒரு முதலமைச்சருடைய தகுதி என்ன? அவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஞானஸ்திரம் எடுக்கிறது மாதிரி ஓகே, இப்ப நம்ம இஷ்யூக்கு வந்துருவோம். என்ன சொல்ல வர்றேன், இவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. அந்த தண்ணியே கொடுக்காம ஜூன் மாசத்துக்கு தேவையான 37 டிஎம்சி தண்ணியை தரல, 3 டிஎம்சி தண்ணியை கொடுத்துருக்காங்க. ஆனால் நாமளுக்கு எங்க தண்ணி வேணுமோ அங்கே கொடுக்கல. கேரள மலைப்பகுதியிலே மழை பெய்தனால கபினி அணையில வந்து தண்ணியை திறந்து விட்டுட்டு அவன் பொய்க்கணக்கு காமிக்கிறான். இதையெல்லாம் கேட்பதற்கு நாதியற்ற ஒரு அரசா தமிழ்நாட்டில் ஒரு அரசா இருக்கு. இதெல்லாம் மக்கள் கேட்கிறான், விவசாயி கேட்கிறான். இதை மடைமாற்றம் செய்வதற்கு, இதை மாற்றுவதற்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நடக்காத ஒரு பிரச்சனைக்கு டீலிமிட்டேஷன் போறாரு. திமுக என்ன பண்ணுச்சு 2024 2019 இதே வந்து கதையை தான் பண்ணுச்சு. ஒரு வராத டீலிமிட்டேஷனுக்கு தொகுதி மறியறை எல்லாம் வைக்கி அன்னைக்கே இப்ப வந்து வீதி வீதியா போராட்டம். அதாவது மாநில முதல்வர்கள் எல்லாம் கூட்டி வச்சு அப்போதைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த கான்ஃபரன்ஸின் போது மசோதாவுடைய நகல் அவருடைய கையில இருந்துச்சு. மசோதா கையில இருந்துச்சு. அந்த அபாயத்தை உணர்ந்துதான் வந்து கூட்டத்தை ஆலோசனை நடந்துச்சு. அன்னைக்கு திமுக அதுல என்ன ரெட்டை வேடம் போட்டுச்சோ இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை முடியல, போயிட்டு இருக்கு. பட் அந்த 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 பிரச்சனையை வந்து மசோதா வந்தா தானே, வர்றதுக்கு முன்னாடி ஏன் அவங்க வந்து களத்துல இறங்கி, அதாவது அப்ப கூட வந்து அந்த மசோதாவை வந்து மத்திய அரசு வந்து அமல்படுத்துற மாதிரி இருந்துச்சு. இவர் எடுத்தாரு, பிரச்சனை முடிஞ்சு மறுபடியும் பாராளுமன்றத்துல இதுவே ஒரு வாக்கு வங்கி அரசுல பண்ணாரு. இன்றைக்கு இன்னும் மத்திய அரசு அறிவிக்கவே இல்லை. அதற்குள்ளே இவர் வந்து இந்த மேகதாது பிரச்சனை மடைமாற்றம் செய்வதற்கு மக்களை எல்லாம் முட்டாள் நினைச்சுக்கிட்டு நாம அனைத்து கட்சி கூட்டத்தை மேகதாது பிரச்சனை கூட்ட சொன்னா இவர் வந்து ரொம்ப தந்திரமா இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதாவதுங்க, இவர் கூட்டம் போட்டதே டீலிமிட்டேஷன்ங்கிறது வெளியில சொன்னது, பத்திரிகையாளர் சொன்னது. இவர் யாருடைய கைப்பாவையாக ஆட்சி பண்றாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இவர் மத்திய அரசை எந்த காலத்திலும் எதிர்த்து பேச மாட்டார், உங்களுக்கு தெரியும். அப்படி எதிர்த்து பேசினால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இன்றைக்கு மத்திய அரசு ஒரு நியூ ஆக்ட் அறிமுகம் பண்ண போகுது. FCRA, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். அதாவது வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தொண்டு நிறுவனங்களுக்கு வரக்கூடிய மத அமைப்புகளுக்கு வரக்கூடிய இங்க உள்ள தன்னார்வ அமைப்புக்கு வரக்கூடிய அந்த பணங்களை ஒழுங்குபடுத்தணும். இது கரெக்டா போகுதா, உண்மையிலே அந்த எங்கே அந்த பணம் கொடுக்குறாலோ அவங்களுக்கு போகுதோ, அவங்களுடைய குற்றச்சாட்டு 70% அமௌண்ட் வந்து இங்கே தனிநபர்கள் அதை வந்து கபலீகரம் பண்ணிக்கிறாங்க, 30% அமௌண்ட் தான் போகுது. அதனால இந்த FCRA என்ற ஒழுங்குமுறை சட்டத்தை இயற்ற வேண்டும். இது நிறையா குறையா அப்படிங்கிறத நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை சத்தம் இல்லாமல் சந்தடி சாக்கில் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசுக்கு வெஞ்சாமரம் வீசுவதை போல இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு தயாராகிவிட்டார். அப்ப அந்த சட்டத்தை நேரடியாக ஆதரித்தால் சிறுபான்மை மக்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்று இவர் அரசியல் கணக்கெல்லாம் போட்டு தன்னுடைய ரூட் மாபியா மூலம் சித்து விளையாட்டை ஆரம்பித்திருக்கார்கள். அந்த FCRA வந்து ஆதரிக்கிறதுக்கு கூட்டம் போட்டவர்கள் அதை வெளியே சொல்லாமல் இந்த பாராளுமன்ற தொகுதி மரவரை டீலிமிட்டேஷனை வந்து போக்கஸ் பண்ணிட்டு அதையும் ஒரு சப்ஜெக்டாக சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒப்புதல் பெறுவதற்கு முயற்சி செய்திருக்க. இதை மோப்பம் பிடித்த திமுக போன்ற கட்சிகள், அதிமுக போன்ற கட்சிகள், இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது ஆர்வம் கொண்ட கட்சிகள், அந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் காதல் கொண்ட கட்சிகள் அந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கார்கள். அதனால இந்த விஜய் நடத்திக்கக்கூடிய இந்த கூட்டம் முழுக்க முழுக்க இது ஒரு கண்துடைப்பு நாடகம். இது முழுக்க முழுக்க இந்த ரூட் மாமியா திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட ட்ரைனிங் எடுத்த டீம் தான். அவர்கள் இந்த டீலிமிட்டேஷன்ல என்ன அரசியல் பண்ணாங்களோ அதே அரசியலை தான், ஒரு பொய்யான போலியான அரசியலை இன்னைக்கு இந்த டீலிமிட்டேஷன்ல தொகுதி மறுவரைய மேட்டர்ல தாவேக அரசு செய்கிறது. அதனால உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் மீதும் இந்த மண்ணின் மீதும் இந்த பாராளுமன்ற தொகுதியில் மீதும் இந்த தாவேக அரசுக்கு எந்த நல்லெண்ணமும் கிடையாது, நல்லது செய்யக்கூடிய எண்ணமும் கிடையாது. ஆகையால் இந்த தமிழக வெற்றி கழக அரசு
மத்தியிலே ஆளுகின்ற பாஜக அரசிற்கு தாளம் தட்டும் அரசாக, சிங்சா தட்டும் அரசாகத்தான் செயல்படுகிறது. அவருடைய நோக்கம் FCRCA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டை ஆதரிப்புதான் அவங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. அங்கே பிரதான எதிர்க்கட்சிகள், தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சிகள் கூட்டத்திலே கலந்து கொள்ள என்றதும் இன்றைக்கு நாடகம் ஆடுகிறார்கள், நடிக்கிறார்கள். அதனால இந்த டீலிமிட்டேஷன் என்பது பாராளுமன்றத்திலே வரும் பொழுது நாம் அதற்கான முடிவை ஏற்படுவோம். அதிமுக நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் எந்த வகையிலும் குறையக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பரப்பளவில் வடமண்டலம், தென் மண்டலம், மத்திய மண்டலம், டெல்டா மண்டலம், கொங்கு மண்டலம், இப்படி எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் தொகுதிகளை கூட்டிக் கொள்ளலாம், குறைத்துக் கொள்ளலாம் மக்கள் தொகையுடைய பரிமாண வளர்ச்சிக்கு ஏற்ப. ஆனால் எந்த வகையிலையும் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து விடக்கூடாது என்பதிலே அதிமுகவுடைய நிலைப்பாடு. அதனால அது குறித்து நாங்கள் விரைவில் செயற்குழு கூட்டத்தை நாங்கள் கூட்ட இருக்கிறோம். எங்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயற்குழுவிலே இந்த தொகுதி மறுவரை பற்றி ஒரு மிகப்பெரிய விவாதத்தை நாங்கள் செய்ய இருக்கிறோம். எங்களுடைய செயற்குழு கூட்டத்திற்கு பிறகுதான் நாங்கள் இந்த தொகுதி மறுவரையினுடைய மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த டீலிமிட்டேஷனுடைய நாங்கள் எங்களுடைய முறையான கருத்தை தெரிவிக்க முடியும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நாங்கள் இந்த ஆளும் தாவேகா அரசை போன்று ஏற்கனவே ஆண்ட திமுகவை போன்று இந்த டீலிமிட்டேஷன் பாராளுமன்றத்தினுடைய தொகுதி மறுவரை மேட்டில் நாங்கள் அரசியல் பண்ண மாட்டோம். நாங்கள் தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மீதும் மக்களின் மீதும் காதல் கொண்டவர்கள். நாங்கள் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்காக இந்த டீலிமிட்டேஷன் நாங்கள் போராடுவதற்கு தயாரா இருக்கோம். சார், இப்போ மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள்லாம் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க, இப்போ எங்களோட கூட்டணி, அதாவது நாங்க கூட்டின கூட்டத்துக்கு நீங்க பங்கேற்காத மட்டும் இல்லாம முன்னாள் MP என்ன சொல்றாங்க, NV சோமு கனிமொழி அவர்கள், அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைவரும் இல்லைங்கிற கருத்தை சொல்றீங்க. அப்போ இது அம்பலம் ஆயிடுச்சு, DMK BJPயும் மறைமுக கூட்டணி, அடுத்து ஒரு கூட்டணி வைக்க போறீங்க, அமைச்சரவையில கூட இடம் பெற்றுவீங்க, உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டியிருக்காங்க, 1 நேஷன் 1 எலெக்ஷன் உங்களுக்கு அடுத்து கொண்டு வர போறாங்க, அதுக்கு நீங்க இப்பவே பிஜேபி கூட நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. DMK தரப்புலயும் அதுக்கு தயாநிதி மாறன் அவர்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்க ஒவ்வொரு முடிவை நீங்க எடுக்கலையா, உங்க ரேவந்த் ரெட்டி இது வேணும் அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லி இப்ப நோ டீலிமிட்டேஷன் சொல்லி மொத்தமா வல்ட்டி அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. அதே போல விஷ பாம்பு அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு விமர்சனத்தையும் காங்கிரஸ் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவரு மரியாதைக்குரிய நம்மளுடைய கனிமொழி சோமு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், அரசியலிலே நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்ற கருத்தை நான் உண்மையிலே வரவேற்கிறேன். அரசியல்ல எப்ப எந்த சூழ்நிலை அன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த ஒரு அரசியல் கட்சி முடிவெடுக்க முடியும். ஆனால் மரியாதைக்குரிய அந்த மாணிக் தாக்கூர் அவர்கள் டீலிமிட்டேஷன் மேட்டர்ல பேட்டை ரவுடியை போல துள்ளி குதிக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனை மேகதாது பிரச்சனையில ஓடி முதுகுக்கு பின்னாடி நம்மளுடைய மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுனுடைய முதுகு ஒளிந்து கொள்கிறார். எந்த கருத்தையும் சொல்ல மாட்டேங்கிறார். அதனால காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு இங்கே நம்மளுடைய பக்கத்திலே ஆளுகின்ற தெலுங்கானாவில் ஆளுகின்ற மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் பாராளுமன்ற தொகுதியினுடைய எல்லை வரையறையை ஆதரித்து பேசுகிறார். காங்கிரஸிலே கேரளத்திலே ஆளுகின்ற மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வர் VT சதீஷன் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த தொகுதி மறுவரையினுடைய டீலிமிட்டேஷன் பற்றி எந்த கருத்தையும் கூறவில்லை. அதே போன்று கர்நாடகத்தை ஆளுகின்ற மரியாதைக்குரிய கர்நாடகத்தின் முதலமைச்சர் TK சிவகுமார் அவர்கள் இந்த தொகுதி மறுவரை பற்றி எந்த கருத்தையும் கூறவில்லை. ஆனால் எந்த அதிகாரத்தையும் இல்லாத மரியாதைக்குரிய மாணிக் தாக்கூர் அவர்கள் ஏன் இந்த தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷனுடைய இந்த இஷ்யூல பேட்டை ரவுடியை போல ஏன் துள்ளி குதிக்கிறாரு? அவரிடம் என்ன அதிகாரம் இருக்கிறது? காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் பதவி மட்டும்தான் அவர் இருக்கு. அவர் மட்டும் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் கிடையாது. ஏன் துள்ளி குதிக்கிறாரு? இந்த டீலிமிட்டேஷன் மேட்ல காட்டுற ஆர்வத்தை ஏன் மேகதாது அணை கட்டுறதுல ஏன் ஓடி ஒளிகிறாரு? இதுதான் எங்களுடைய கேள்வி. காங்கிரஸ் நிலைப்பாடு, கேரளாவில் ஒரு நிலைப்பாடு, தெலுங்கானாவில் நிலைப்பாடு, கர்நாடக நிலைப்பாடு. அப்ப
ரூட் மாபியாவுடைய பினாமியா மாணித்தாவூர் அவர்கள். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இப்ப ஆட்சியில பங்கு பெற்றிருக்கு. அவங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள் போற இன்னைக்கு தான் ஆட்சி அதிகாரத்துல அமர்ந்திருக்காங்க. அதனால இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு, அதிகாரத்தை சுவைக்கிறதுக்கு ரூட் மால்வியாவுடைய ஆதரவோடு இவர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம், டீலிமிட்டேஷன் பிரச்சனை எல்லாம் வந்து நடக்காத பிரச்சனை நடந்ததாக கையில எடுத்துக்கிட்டு இப்படி வந்து காலில் சலங்கை கட்டி ஆடுனா, நாங்களும் மாணித்தாகர் போன்ற பேட்டை ரவுடிக்கு நாங்களும் இந்த மாதிரிதான் உடல் மொழியால பதில் சொல்ல முடியும். நீ பேட்டை ரவுடினா உண்மையிலே நீ மேகதாது விஷயத்திலையும் பேட்டை ரவுடி மாதிரி துள்ளி குதிக்கணும்ல. கடுமையான சொல்லாளர்களால அவரை வந்து வசைபாரணும். நான் வந்து ஒரு தமிழனா பேசுறேன். நான் வந்து காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி 1.5 லட்சம் தமிழர்களை, ஈழத்தமிழர்களை கொண்டு குவிச்சுட்டு தொப்புள் கூடிய உறவுகளை கொத்து கொண்ட போட்டு அழிச்சிட்டு நாங்களும் என்னைக்கு தமிழர் நலனுக்கு பாடுறப்படுற கட்சின்னு பொய் சொல்ற கட்சி கிடையாது. வரலாற்றை நீங்க புரட்டி பாருங்க. மேதாகு, ஈழத்தமிழுடைய இதயங்கிற தலைவர் மேதாகு பிரபாகரன் சொன்னது இது வைகோ போன்ற தலைவர்கள்லாம் தெரியும், திருமாவளவன் போன்ற தலைவர்கள்லாம் தெரியும், நெடுமாறன் போன்ற தலைவர்கள்லாம் தெரியும். இந்திய வரலாற்றிலே, தமிழக வரலாற்றிலே ஈழத்தமிழர்களுக்கு, குறிப்பா மேதாகு பிரபாகரனுக்கு கோடிகளை கொட்டி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதை யாருமே மறுக்க முடியாது. அதனால ஈழத்தமிழர்களுக்காக கோடிகளை கொட்டி கொடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த நாட்டில் வந்து தமிழர் தலைவர் வந்து தம்பட்டி கூட கருணாநிதி கூட கொட்டி கொடுத்தது கிடையாது. மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் வந்து உண்ணாவிரதம் நடத்தாரு. அதையெல்லாம் கண்டு வெதும்பி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க 91ல. ராஜீவ் காந்தி அவர்கள் மரணத்துக்கு பிறகு மரியாதைக்குரிய விடுதலை புலி இயக்கத்தை கடுமையாக அழித்தாங்க. ஆனால் 2009 ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. நான் 2009 பாராளுமன்ற தேர்தல் அப்பவே தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டாங்க. ஒருவேளை நான் வெற்றி பெற்றால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்னுடைய ஆதரவோடு மத்திய அரசு அமைந்தால் நான் எப்படி வந்து பங்களாதேஷ் அதே போல ஈழம் தனிநாட்டை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் என்று புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சபதம் போட்டார். இப்படிப்பட்ட கட்சி தான் நாங்க. எந்த காலத்துல நாங்க வந்து உரிமையெல்லாம் கூறதில்ல. நாங்க வந்து ஈழ தமிழர்களுக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு சொல்லிட்டு. சரி, இப்ப எனக்கு புரியுது. ஐ காட் யுவர் பாயிண்ட். இருங்க, சொல்லி காட்ட வேண்டிய சூழல் இருக்கா? இப்படி தகுதியான ஈழத்தமிழர்களுக்கு நன்மை செய்த நாங்களே வந்து நாங்க வந்து எந்த பிரச்சனையும் பத்தி நாங்க சொல்றதில்ல. ஆனால் துரோகம் செய்த காங்கிரஸ் நாங்க தமிழர்களுக்கு வந்து நல்லது செய்ய போறோம்னு சொல்லிட்டு நாடகம் போடுது. அது மட்டுமா பண்ணுச்சு? சர்க்காரியா கமிஷன்ல வந்து ஒரு விசாரணை வச்சு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சரை வந்து மண்டியிட வச்சு நம்முடைய கச்சத்தீவை தாரை வாக்குவதற்கு மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்கள் காரணமா இருந்தார். இருங்க, காங்கிரஸ் எவ்வளவு துரோக கட்சி நான் சொல்ல வர்றேன். 1924 நம்மளுடைய நதிநீர் ஒப்பந்தம் போடப்பட்டது. 1974 அன்றைய முதல்வர் கருணாநிதி வந்து காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அழுத்தத்தினால், அன்றைக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அன்றைக்கு இருந்த பிரதமருடைய அழுத்தத்தால், அன்றைக்கு இருந்த முதலமைச்சருடைய மிரட்டலால், குண்ட்ராவுடைய மிரட்டலால், குண்ட்ராவுக்கு முன்னாடி உள்ள முதலமைச்சரால் அன்றைக்கு வந்து காவிரி ஒப்பந்தம் நதிநீர் ஒப்பந்தம் புதுப்பிக்காம விட்டாங்க. அதனாலதான் நம்ம காவிரி நடுமை நீதிமன்றம் அமைச்சு அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். இப்படி காங்கிரஸ்னாலே தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யற கட்சி. அந்த கட்சி வந்து தொகுதி மறைவரை பத்தி பேசுது, காவிரி இஷ்யூ பத்தி பேச மாட்டேங்குது. சார், இப்போ புரியுது. நீங்க வந்து காங்கிரஸ் தொடர்ந்து ஆதியிலிருந்து தமிழர்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிற கட்சி அப்படின்ற விஷயத்தான் நீங்க வந்து இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. இப்போ பிரதான கேள்வி என்னன்னா, இப்ப டிஎம்கே இப்படி சாஃப்ட் கார்னர் கொடுக்குறாங்க இல்லையா பாஜகவுக்கு, ரொம்ப வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்களோட ஸ்டாண்ட். டிராப்ட் வரட்டும், நாங்க பொறுத்து இருந்து பதில் சொல்றோம்ட்டு. அப்போ அமைச்சரவையில இடம் பெறுவாங்களா, இல்ல பாஜகவோட ஒரு இணக்கமான சூழ்நிலை இடம் பெறுவாங்களா? நெறியாளர் அவர்களே, உங்களுடைய முன்னாள் மரியாதைக்குரிய ஒரு மூத்த தலைவர், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தூணாக இருந்தவர் NV சோம் அவர்கள், அவருடைய தந்தை, அவருடைய மகன், பேத்தி, இப்படிதான் வந்து அரசியல் வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ரத்தமே வந்து என்ன சொல்லுதுன்னா, அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர பகைவரும் இல்லை. அது உண்மைதான். அதற்கு எண்ணற்ற உதாரணங்களை சொல்ல முடியும். மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்? RSS ஒரு சமூக நீதி இயக்கம் சொல்லியிருக்காரு. RSS அவருக்கு சேப்பாக்கத்துல வந்து வேலை செஞ்சிருக்கு.
RSS வந்து வேலை பார்த்தனால அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 1999ல பிஜேபியோட வாஜ்பாயோட கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று அந்த வாஜ்பாய் அமைச்சரவையிலே 5 வருஷம் வந்து ஆட்சியில் இருந்தாரு. 99ல 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாரு. 2001ல பிஜேபி தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி. அதனால பிஜேபி ஒன்றும் தீண்டத்தகாத கட்சியெல்லாம் கிடையாது. ஏன் திமுகவுக்கும் பிஜேபிக்கு கூட்டணி வரக்கூடாதா? காங்கிரஸ் அரசியல் செய்யறது. காங்கிரஸ் வந்து அதிகாரத்தை ருசி பார்க்கறதுக்காக இன்றைக்கு நேற்று முளைத்த காளான் தற்கொலை கூட்டம், தற்குறி கூட்டம், தருதலை கூட்டத்தோடு கைகோர்த்து கொண்டு தன்னை தூக்கி சுமந்த 10 வருஷமா தமிழ்நாட்டில் சீண்டாத காங்கிரஸ தூக்கி பிடித்த திமுகவுக்கு துரோகம் செஞ்சு முதுகுல குத்திட்டு அதிகாரத்தை ருசி பார்க்கறதுக்காக அலையுது நாக்க தோக்கப்பட்டு. அதுக்காக என்னென்னமோலாம் செய்து அதுக்காக ரூட் மாமியாவோட பினாமி மாதிரி செயல்படுது. அதுக்காகத்தான் இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையை கையில் எடுக்குது. அதை வச்சு அரசியல் பண்ணுது. அப்ப இப்படி அரசியல் கணக்குகள் இப்ப வந்து எங்களுடைய சட்டமன்றத்துடைய கொறடா வந்து மரியாதைக்குரிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு, பூஜ்ஜியத்தில் இருந்து தொடங்கியவர்களே ராஜ்யம் செய்யும் போது நாங்கள் வந்து ராஜ்யத்தையே நாங்க வந்து கட்டி காத்தவர்கள், நாங்க ஏன் அம்மா தலைமையில் நாங்க மீண்டும் ராஜ்யம் அமைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு 60 வருஷம் எட்டியே பார்க்காத அதிகாரத்தை பார்க்காத காங்கிரஸே வந்து அதிகாரத்துக்குள்ள போயிடுச்சு. அப்ப இந்த தமிழுக்காக போராடிய கட்சியால எங்களுக்கு நாங்க அதிமுக இருந்தா கூட திமுக மீத எங்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு இது உண்டு. தமிழுக்காக போராடிய கட்சி தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே இந்தியை எதிர்ப்பதிலே ஒரு சமரசமற்ற எங்களை போன்றவே அவர்களும் சமரசமற்ற போராளிகள் தான். அப்படி அவர்களும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிர்து. அவங்க ஏன் வந்து வந்து பிஜேபியோட சேரக்கூடாது? அவங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு 20-25 MP வச்சிருக்காங்க. ஏன் அவங்க மத்திய அரசுல பங்கேற்கக்கூடாது? ஏன் அதனால தமிழ்நாட்டுக்கு நன்மைகள் வரக்கூடாது? ஏன் ஒரு திமுக மத்திய அமைச்சரவையில் பங்கேற்கனால தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற திட்டங்கள் வரக்கூடாது? நான் இதைத்தான் கேட்கிறேன். ஏன் இழந்து போன உரிமை கச்சத்தீவு மீட்கப்படக்கூடாது? ஏன் இழந்து போன காவிரி நதிநீர் ஒப்பந்தம் மீண்டும் வந்து பெறக்கூடாது? திமுக வந்து பிஜேபியோட சேர்னால் நடக்கணும்ல. ஏன் இன்னைக்கு நிலுவையில் உள்ள ஜிஎஸ்டி தொகையெல்லாம் வந்து விடுவிக்கப்படக்கூடாது? ஏன் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் நிலுவைகள் இருக்கு, அதெல்லாம் ஏன் மீண்டும் பெறக்கூடாது? இன்றைக்கு இந்த ஆட்சி வந்து போன 5 வருஷத்துல ஏகப்பட்ட திட்டங்கள் கிடப்புல கிடக்கு. கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில 2000 புரட்சி தலைவி அம்மா ஆட்சியிலையும் சரி, எங்களுடைய எடப்பாடியார் ஆட்சியிலும் சரி 11 மருத்துவக் கல்லூரிலாம் கொண்டு வந்தோம், 7 சட்டக்கல்லூரி கொண்டு வந்தோம், 25 பாலிடெக்னிக் கொண்டு வந்தோம், எண்ணற்ற கலை கழிவுகளையும் கொண்டு வந்தோம் மத்திய அரசு துணையோடு. இப்படி நாங்க சொல்லிக்கிட்டே போலாம். 7.5% இடஒதுக்கீடு நாங்க கொண்டு வந்தோம். இந்தியாவே கதறிச்சு நீட்ல. எங்களுக்கு நாங்க வந்து மிக புத்திசாலித்தனமா இந்திய அரசமைப்பு சட்டத்துல 122 தமிழக சட்ட தீர்மானம் நிறைவேற்றி நான் கொண்டு வந்தோம். இதை இப்படி இழந்த உரிமைகள்லாம் மீட்கிறதுக்கு ஏன் திமுக பிஜேபி துணையோடு வந்து அதை செய்யக்கூடாது இப்படின்னு நான் ஒரு அதிமுக தொண்டனா, ஒரு பாமரனா, ஒரு வாக்காளரா கேட்கிறேன். இதுக்கு காங்கிரஸுக்கு எங்கே குத்துது குடையுது? நீ மட்டும் வந்து வந்து இந்த நாட்டுக்கு இந்த ஈழத்தமிழருக்கு துரோகம் செஞ்ச கட்சி நீ. ஈழத்தமிழர்களுக்கு வந்து ஒரு 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 அள்ளி கொடுக்கலாம், கிள்ளி கூட கொடுக்க மனசு இல்லாத விஜய் குடும்பம். அந்த காலத்துல வந்து ஒரு அஜித் நடிகரே 5 லட்சம் கொடுத்திருக்காரு, சிலம்பரசன் நடிகர் 1 லட்சம் கொடுத்திருக்காரு. அன்றைக்கு 500 ரூபாய் டொனேஷன் எழுத நடிகர் குடும்பம் தான் விஜய் குடும்பம். அப்படி ஒரு தமிழத்தின் மீது எந்த பற்றுமே இல்லாத குடும்பத்தோட நீங்க கூட்டணி சேர்ந்திருக்கீங்க. நீ எப்படி இந்த தமிழகத்தை அழிக்க முயற்சி செய்யலோ, நீங்க எப்படி ஈழத்தமிழ்ல கொத்துக்கிட்ட போடு குமிச்சு கொண்டீங்களோ, அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்ட கொரூர் எண்ணம் கொண்ட தமிழர்களை கலாச்சார பண்பாட்டு தாக்குதலை தமிழர்கள் நடத்துகின்ற ஒரு விஜய் கட்சியோடு நீ கூட்டணி செஞ்சிருக்க. RSS என்ன இந்த நாட்டுக்கு வந்து துரோகம் பண்ணிடுச்சு, பிஜேபி என்ன இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணிடுச்சு, ஏன் பிஜேபியும் திமுகவும் சேரக்கூடாது? இதை நான் ஒரு வாக்காளர் கேட்கிறேன், ஒரு இந்தியாவுடைய சிட்டிசனா கேட்கிறேன். இதுக்கு வந்து மாணிக் தாகூர் வந்து பதில் சொல்லலாம். நீங்க வந்து நீங்க பேட்டை ரெவடியை போல நீங்க வந்து டீலிமிட்டேஷன்ல அரசியல் பண்ணாம நீங்க மேகதாதுல அரசியல் பண்ணுங்க. நீங்க மேகதாதுல எங்க மரியாதைக்குரிய புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் வந்து கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு, மேகதாதுல வந்து நீங்க அணை கட்டினால் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த உணர்வுள்ள 1 லட்சம் படைகளை திரட்டி நாங்கள் கர்நாடக எல்லைக்குள்ள நாங்கள் புகுவோம் சொல்லியிருக்காரு. அவன் தாயா வீர, அவன் தாயா தமிழ. நீ தமிழனா? நீ சொல்லுவியா? உனக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? என்ன நாடகம் போடுற, என்ன நாட்டியம் ஆடுற? மேகதாது அணையில போய் அரசியல் பண்ணா நீ டீலிமிட்டேஷன் எடுக்கிற. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.